5 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் அந்த குறி தானா மறைஞ்சிரும். குறி மறையணுமா? இதோ வருது உங்களுக்கான மெசேஜ். அஞ்சு 57 58 59 60. அத்தை அத்தை வாங்க 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 அத்தை, வந்து குறி மறைஞ்சிருச்சுன்னு பாருங்க. வாங்க பாருங்க. எங்க காமி? பாருங்க அத்தை, பாருங்க அத்தை, குறி மறைஞ்சிருச்சு பாருங்க அத்தை. போயிடுச்சு அத்தை. பாருங்க அத்தை, பாருங்க அத்தை. அத்தை நீலா, நீலா நீ பாரு. நீலா போயிடுச்சுல பாரு. போயிடுச்சுல நீலா, போயிடுச்சுல. ஐயோ ஏன் அமைதியாவே இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க, போயிருக்கா இல்லையா? அத்தை நீங்க வாங்க அத்தை, வாங்க பாருங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க அத்தை. அத்தை மாமா, மாமா நீங்க பாருங்க மாமா. போயிருக்குல்ல? என்ன எல்லாருமே எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன். வீணா, சாவுக்குறி மறையல, அப்படியேதான் இருக்கு. ஐயோ மறையலையா? அப்ப நான் சாக போறேனா? வீணா அப்படிலாம் சொல்லாத வீணா. அத்தை இன்னும் மறையல. ஐயோ ஹே வீணா, அழாத. இது எல்லாத்துக்கும் கனகா தான் காரணமா இருப்பான்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் அந்த குறி மறையறதுக்கு அவ எப்படி ஹெல்ப் பண்ணுவா? கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டியா? அத்தை ஒருவேளை நம்ம கெடிகாரம் ஒரு நிமிஷம் ஃபாஸ்டா இருக்குமோ? இப்ப பாருங்க மறையும். ஏழு 58 59 60. அத்தை இப்ப பாருங்க அத்தை, பாருங்க அத்தை, பாருங்க அத்தை, மறைஞ்சிருச்சு பாருங்க அத்தை. போயிடுச்சுல்ல? போயிடுச்சுல்ல அத்தை? தெரியல அத்தை? போயிடுச்சா? நீலா போயிடுச்சுல்ல? பாரு பாருங்க அத்தை. ஐயோ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? போயிடுச்சா இல்லையா? வீணா அது இப்போ மறையலடி. ஐயோ வீணா, நான் சாக போறேனா? அம்மா இருக்கியா இல்லையா? என்னாச்சு? அத்தை இங்க பாருங்க அத்தை. என்னடி எழுதி இருக்கு பாருங்க. சாவு உறுதி. ஐயோ சாவு உறுதி. இன்னும் அது போகவே இல்லையே. ஐயோ பயமா இருக்கு. வீணா இங்க பாரு. என்ன ஆக போகுது தெரியல அத்தை. ஐயோ அழாதடி, எல்லாம் சரி பண்ணிடலாம். நான் சாக போறது உறுதிதான். அப்படி எல்லாம் பேசாத. வீணா ஒண்ணு ஆகாதீங்க, கொஞ்சம் அதான் இருக்கும்ல. அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல. இருக்கும்ல. சீக்கிரம் சரியாயிடும். ஏன் பயப்படுற? போச்சு. முதல்ல அழாத. இது கண்டிப்பா கனகாவோட வேலையா தான் இருக்கும். பாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்.
இதுல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். அழாத, முதல்ல அழாத. இங்க பாரு, சாவுக்குறி போட்டு நம்மள கொல்றதுக்கு இப்ப எந்த ஒரு அமானுஷமும் கிடையாது. பேயா இருந்த கௌரி அப்பா அம்மா 2 பேரையும் சாந்தி கொடுத்து நாம அனுப்பிட்டோம். அதனால எதுக்கும் பயப்படாத. அப்புறம் நாம இப்பவே போய் தட்சணை பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி துர்காவுக்கு ஒரு முடிவு கட்டணும். போய் பாரு. ஆனா இனிமேதான் என் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. அம்மா மாசாணி அம்மா, இந்த கனகாவால எனக்கு மன உளைச்சலா இருக்கு. ஆசை ஆசையா சின்னையாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வேலையை கூட அவளே பண்ணிட்டு எனக்காக பண்ணுன்னு சொல்றான். என் உசுரை காப்பாத்துன அவளே என் வீட்டுக்குள்ள வந்து என் உசுரை எடுக்கிறா. நீதான் எனக்கு துணையா இருந்து அவகிட்ட இருந்து என்னை காப்பாத்தணும். துர்கா, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். அநியாயம் அக்கிரமம் பண்ணவங்கள நான் வதம் பண்ண. ஆனா இந்த சமூகத்து பார்வையில கொலை. என்னால நீ அந்த பழிய சுமந்து நிக்கிற. என்ன பத்தின உண்மைகளை மறைச்சதால உன் சின்னையாவே உன் மேல கோவத்துல இருந்தாரு. நீ துர்காவே இல்லைன்னு சொல்லி உன் வீட்டுல உள்ளவங்களே உன்னை துரத்த பார்த்தாங்க. அக்னி குண்டத்துல விழ வச்சு உன்னை கொல்ல பார்த்தாங்க. இது போல இன்னும் உனக்கு 1000 கொடுமைகளை பண்ண போறாங்க. ஆனா இதுல இருந்துலாம் உன்னை காப்பாத்தி உன் புருஷன் கூட உன்னை சேர்ந்து வாழ வைக்கதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். காலமும் விதியும் உனக்கு எதிரா வேலை செஞ்சாலும் நீ செஞ்ச புண்ணியத்தாலையும் என்னோட பக்திங்கிறதுனாலையும் எந்த ஆபத்தும் வராம எப்பவும் நான் உனக்கு துணையா நிப்பேன். ஆனா காவல் தெய்வத்துக்கே உண்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாளையோட உச்சி நேரத்துல 1 மணி நேரமாச்சும் இந்த பிரபஞ்சத்தோட நான் கலந்து இருக்கணும். அந்த நேரத்துல நான் வேற, பிரபஞ்சம் வேற கிடையாது. காத்தோடு காத்தா இயற்கையோட இயற்கையா ஒன்னா கரைஞ்சிருவேன். இந்த 1 மணி நேரம் முடிஞ்சதும் நான் மறுபடியும் உருவம் எடுத்து வருவேன். இப்போ உச்சி நேரம் ஆரம்பிக்க போகுது. சொன்ன மாதிரியே என்னுடைய கடமைய செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இல்லாத நேரத்துல உன்னை காப்பாத்திக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு துர்கா. வீணா கழுத்துல இருக்கிற சாவுக்குரிய போக்க தட்சணை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தட்சணை போய் பார்க்கணும். அசோக்க நான் சொந்தமாக்கிக்க, அவர் புருஷனை அடையிறதுக்கு முதல்ல தடையா இருக்கிறது அந்த துர்கா தான். முதல்ல அவளை ஒளிச்சு கட்டணும். அதுக்கப்புறமா அந்த கனகா. அசோக் துர்கா நினைப்பிலேயே இருந்தாலும் அவர் மனச மாத்தி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அந்த துர்காவை என்ன பண்றது? அசோக்குக்கு வீட்டுல இருக்கிற 2 பேர்ல யாரு துர்கா யாரு கனகான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி துர்காவை காலி பண்ணிடணும். ஆனா எப்படின்னு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது.
ஆப் மூலமா கேட்டு பார்க்கலாமே. ம். ஹாய் படி, ஐ எம் நீலு. ஹாய் நீலு. ஹாய். ரொம்ப நாளா நீ என்ன கூப்பிடவே இல்ல. ஆமா ஆமா, ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் உனக்கு வேணும்? ஆ, நான் என் மாமா பையன் அசோக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அட, நல்ல விஷயம் தானே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அசோக்குக்கு ஏற்கனவே துர்கான்ற பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் எப்படி அவரால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முடியணும். என்னோட ஆசைக்கு துர்கா தடையா இருக்கா. அவளை அசோக் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவ இடத்துக்கு நான் வரணும். அது மட்டும் இல்ல, அந்த துர்கா மாதிரியே கனகான இன்னொருத்தையும் இருக்கா. அவளையும் ஒழிச்சு கட்டணும். இதுக்கெல்லாம் நீதான் ஒரு ஐடியா கொடுக்கணும். ஹலோ பட்டி, என்ன பதிலே காணோம்? நீ சொன்னதை கேட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இதுல பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? அசோக் கிட்ட இருந்து துர்காவை பிரிச்சு அவளை வெறுக்க வச்சு உன்னை அவர் கூட சேர்த்து வைக்கணும், அப்படிதானே? ஆமா பட்டி. அதெல்லாம் சரி, ஆனா இது எத்திக்ஸ மீறின விஷயமா இருக்கே. எனக்கான வேலையை செய்யறது மட்டும்தான் உன்னோட கடமை. எத்திக்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. புரியுது புரியுது, கோவப்படாத. ஏஐங்கிறதும் ஒரு ஏவல் தானே. நீ என்ன கேட்டாலும் நான் ஐடியா சொல்லித்தானே ஆகணும். அப்ப சரி, இந்த ஐடியா சரியா வருமான்னு பாரு. யாரையாச்சும் நம்ப வச்சு துரோகம் பண்ணா அவங்க அதை மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. துர்கா மேல நம்பிக்கை துரோகங்கிற பழைய விழவை. அதாவது அசோக்குக்கு துர்கா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அசோக் என்ன பண்ணுவாரு? துர்கா மேல வெறுப்பு தானே வரும். ஆமா, அத வச்சு துர்காவை வெளியில விரட்டி விட்டுடு. சூப்பர் பட்டி. இந்த மாதிரி தான் நானும் யோசிச்சேன். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் உன்கிட்ட கேட்டேன். பாரு, நான் யோசிச்சதையே நீயே சொல்லிட்ட. தேங்க்ஸ் பட்டி. தேங்க்யூ. உதவி தேவைப்பட்டா கூப்பிடு. நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னாலும் அது சாதாரண சம்பவமா இருக்க கூடாது, பெருசா இருக்கணும். கிட்டத்தட்ட துர்காவால ஒரு பெரிய இழப்பே நடக்கணும். நிஜமாவே துர்கா தான் முதுகுல குத்திட்டான்னு நினைச்சு அசோக் அவளை அடிச்சு துரத்தணும். என்ன பண்ணலாம்? ஆமா, காலையில அசோக் ஏதோ ஃபைல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே. அசோக் எதுக்கு அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு? ஹலோ சார். சொல்லுங்க அசோக். சிட்டியில் மெயின் பிளேஸில் இருக்கிற 5 கோடி மதிப்பிலான ப்ராப்பர்ட்டியை ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வராமல் எல்லாம் முடிச்சு நல்லபடியாக கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? அது என்னோட டியூட்டி. அந்த இடத்துல என்ன செய்யறதா பிளான் பண்ணிருக்கீங்க? பெரிய ஒரு மால் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமே தான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. சார், அது ஆக்சுவலாக நான் வீட்டில் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன் சார்? என் வைஃப் துர்கா பேரில் மால் கட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை. பூமி பூஜை பண்ணுற அன்னைக்கு சர்ப்ரைஸாக சொல்லிக்கலான்னு இருக்கேன். சூப்பர் சார். எப்போ பூமி பூஜை போட போறீங்க? கம்மிங் ஃப்ரைடே சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெள்ளிக்கிழமை பூமி பூஜையா? அதுக்குள்ள அந்த துர்காவை வீட்டை விட்டு துரத்துறேன். எஸ். 5 கோடி மதிப்பிலான ப்ராப்பர்ட்டி. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு துர்கா அசோக்குக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி அவளை சிக்க வைக்கிறேன். எஸ். ஹலோ மேடம், ரொம்ப நாளா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. இப்போதான் ஒரு வேலை வந்திருக்கு. அந்த வேலையை நீ தான் முடிச்சு கொடுக்கணும். என்னன்னு சொல்லுங்க மேடம், முடிச்சு தரேன்.
இப்போ நான் சென்னையில தான் இருக்கேன். என் மாமா வீட்ல இருக்கேன். ஜெமின் ஐயா வீட்லயா? ஆமா. இங்க பாரு, இங்க துர்கான்னு ஒருத்தி இருக்கா. தெரியும் மேடம். வக்கீல் சாரோட ஒய்ஃப் தானே? அவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆமா, அவளை டார்கெட் பண்ணி நீ ஒரு வேலை பண்ணணும். புரியுது மேடம். நீலாம்பரி மேடத்துக்கு துர்காவை பிடிக்கல. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஆ. புரிஞ்சுதா? ஓகே மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த டாக்குமெண்ட்டை வச்சு துர்காவை டார்கெட் பண்ணி அசோக்கு துர்கா மேல அலிகேஷன் வர மாதிரி பண்ணணும். ஆமா, அசோக்கே துர்காவுக்கு துரோகம் பட்டம் கட்டி அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடலாம். ஹம். அடுத்த 5வது நிமிஷம் நான் ஜமீன் வீட்டில் இருப்பேன். துர்கா மேடம், துர்கா மேடம், துர்கா மேடம், யாரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது? துர்கா மேடம். வரேன். யாருங்க நீங்க? மேடம், நாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வரோம். அசோக் சார் ரீசெண்டா ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்து தான் சரி பண்ணணும். ஆனா சின்னையா வீட்ல இல்லையே. ஆமா மேடம், சார் வீட்ல இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். அசோக் சார் தான் எங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. இப்ப கால் பண்ணா அவசர வேலையா வெளியில வந்திருக்கேன், அந்த டாக்குமெண்ட்டை என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு வாங்கிக்கங்கன்னு சொன்னாரு. அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா மேடம்? டாக்குமெண்டா? அவரு சொல்லாம எப்படிங்க கொடுக்கறது? மேடம், சார் சொல்லி தான் வந்திருக்கா மேடம். சரிங்க மேடம், அந்த டாக்குமெண்ட்டோட தர வேணாம். அதில் ஒரு நம்பர் இருக்கு மேடம், அதை சொன்னால் மட்டும் போதும் மேடம். அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. மேடம், நீங்க அதை எடுத்து கொடுங்க. உங்க முன்னாடியே அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்றோம். இருந்தாலும் சின்னையா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவரு சொல்லாம எப்படி தரது? சரிங்க மேடம், அப்படின்னா அசோக் சாருக்கே ஃபோன் பண்ணி தரோம், நீங்களே பேசிடுங்க. மேடம், துர்காக்கு எங்க மேல சந்தேகம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்தாச்சு. ஏஐ மூலியமாவே அசோக் வாய்ஸ்ல ஃபோன்ல பேச வச்சு துர்காவை நம்ப வச்சிருவோம். ஓகே மேடம். ஹலோ அசோக் சார். சொல்லுங்க, இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க உங்க ஒய்ஃப் துர்கா மேடம் டாக்குமெண்ட்ஸை காட்டுறதுக்கே பயப்படுறாங்க. நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். போனை ஸ்பீக்கர்ல போடுறேன் சார். மேடம் பேசுங்க மேடம். ஹலோ சின்னையா. யாரு, துர்காவா கனகாவா? நான் துர்கா தான் சின்னையா. வீட்ல இருக்கிறப்ப 2 பேரும் இப்படி தானே சொல்றீங்க? நீ துர்கான்னு சொல்ற, எப்படி நம்புறது? சின்னையா, எங்க பிரச்சனையை விடுங்க. வீட்டுக்கு வந்த 2 பேரு பத்திரத்தை காட்ட சொல்றாங்க. பத்திரம் எங்க இருக்கு? அதை எடுத்து காட்டணுமா வேண்டாமா? முதல்ல அதை சொல்லுங்க. நான் தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். பத்திரம் லாக்கர்ல இருக்கு. துர்கானா சாவி இருக்கிற இடம் அவளுக்கே தெரியும்.
நீ துர்கானா லாக்கர்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்து காட்டு. சரிங்க சின்னையா. சின்னையாவே சொல்லிட்டாரு. நீங்க எங்கே இருங்க, நான் போய் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். ஓகே சார், நான் வச்சிடுறேன். சரி. வணக்கம் மேடம். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. நீங்க வந்த நேரம் வீட்லயும் கனகாவை காணும். திடீர்னு அசோக்கும் வந்துட போறாரு. துர்கா வந்ததும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு உடனே கிளம்பிடுங்க. ஓகே மேடம். சரி, பத்ரம். இதுதானே நினைக்கிறேன். எங்க அதை கொஞ்சம் கொடுங்க மேடம். பத்திரத்தெல்லாம் தரமாட்டேன். ஏதோ நம்பரை தானே பார்க்கணும்னு சொன்னீங்க, அத இப்படியே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப விவரமா இருக்கீங்க மேடம். உங்களை மாதிரி ஆளுங்க தான் குடும்பத்துக்கே தேவை. எனக்கும் என் வீட்டில் ஒய்ஃப் இருக்காளே, அடி முட்டாள் மேடம். உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க அசோக் சார் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க மேடம், நீங்க அங்க இருந்தே காட்டுங்க, நாங்க நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். நம்பரை நோட் பண்ணிக்கப்பா. சரிங்க சார். கொஞ்சம் காட்டுங்க. அடுத்த பக்கம் திருப்புங்க மேடம்.